காங்கிரஸ் திமுக கூட்டணியை பிரிக்கிறதுல ஒரு சதி நடக்குதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அந்த சதிங்கிற வார்த்தையினுடைய பின்னணி என்ன? அது பொருள் தெரிஞ்சுதானே முதலமைச்சர் சொல்லியிருப்பார். நிச்சயமாக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 2019, 2021, 2024 3 தேர்தல்களையும் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு ஒற்றை புள்ளி தான் திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு. கடினமான உழைப்பு, மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அர்ப்பணிப்பான உழைப்பு எல்லாம் காரணமாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பு என்பதும் அதுல ஒரு முக்கியமான அங்கம். சோ அந்த வகையில ஒரு சதி என்கிற ஒரு பின்னணியை அவர் சுட்டிக்காட்ட வரும்போது பாஜகவில் இருந்து சில சக்திகள் இயக்கலாம் என்கிற கோணத்தில் அவர் அதை பேசுகிறார். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பேசுபவர்கள் காங்கிரஸ்காரர்கள். நம்ம அந்த துணியை நம்ம கவனிக்க மறந்து விடக்கூடாது. மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் பேசுறாங்க. அதுலயும் முதல்வர் அவர்கள் காலையில் அறிவிக்கிறார். அறிவித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அவருக்கு ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் மட்டும் இல்லாம ஆட்சியில் பங்கு கேட்டா அது என்ன சரியா என்பது போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார். பட் காங்கிரஸ் இதை அத்தனையுமே அனுமதிக்கல. அந்த இடம் ஒரு நெருடலான சிக்கலான ஒரு இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கிற ஒரு அகில இந்திய தலைமை இல்ல. நான் என்ன உறுதியா நம்புறேன்னா, தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த குரல்கள் இவ்வளவு காலம் தொடர வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆமா, நிச்சயமா சார். தலைமை இதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்பதனுடைய அறிகுறி தான் டெல்லியில் அழைத்து 2 தரப்பு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது என்பதை அவர்கள் உறுதி செய்யறாங்கல்ல. வெளியில் வந்து பேட்டி கொடுக்கிற பொழுது தொண்டர்களுடைய மனநிலையை கேட்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு வருடங்கள் 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி, அப்பெல்லாம் தொண்டர்களுடைய மனநிலை என்கிற ஒன்று கேட்பதற்கான இடமே காங்கிரஸ் கொடுக்கலையே. ஒரு இன்று கனிமொழி அவர்கள் சென்று போய் சந்திக்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்களோடு சந்திப்பு நடத்துகிறார். அந்த இடத்துல இந்த விஷயங்கள் முடிவுக்கு வந்திருக்கணும். முதல்வர் அவர்கள் பேசுகிற பின்பு முடிவுக்கு வந்திருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழுவை அமைக்கிறாங்க. 22ஆம் தேதிக்கு மேல பேசுவோம் என்பது தொடர்பான ஒரு அறிக்கைகள் வருது. அதற்கு பின்பு முடிவுக்கு வந்திருக்கணும். இந்த எந்த சூழலையும் முடிவுக்கு வரல என்பது ஒரு புள்ளி. இன்னொன்று, மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய ஊர் விருதுநகர். அந்த விருதுநகர்லயே திமுகவுடைய இளைஞரணி கூட்டம் நடத்துறாங்க. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை மட்டுமே தென்மண்டலத்துல இருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தையே மாணிக்கம் தாகூர் பாக்குறாரு. அப்ப அவருக்கே தெரியும், களத்துல தெரியும், தேமுதிகவுக்கு தனக்கு எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் இருந்துச்சு, அதுல திமுகவினர் எவ்வளவு உழைச்சாங்க என்பதும் தெரியும். அப்ப அவருக்கு கள நிலவரம் தெரியுது. அவர் ஊர்லயே ஒரு மாநாடு நடத்துறதையும் பாக்குறாரு, திமுகவுடைய வலிமையும் பாக்குறாரு. அதற்கு பின்பும் அது போன்ற குரல்கள் தொடர்ந்து ஒலிக்குதுன்னா, அகில இந்திய தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவங்களுக்கு 29 பாராளுமன்ற தேர்தல் தான் இனி முக்கியம். 26 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முயற்சி அல்லது ஒரு பயிற்சி எடுத்து பார்க்கலாம். விஜய் போன்றவர்களை காரணமாக காட்டி கூடுதல் சீட்டை பெறுவதுதான் முதல் இலக்கு. ஏன்னா நீங்க படிப்படியாக பார்த்தோம்னா 2011 63 இடம், 2016 அது 41, 2021 KS அழகிரி அவர்கள் அழுது கொண்டே வந்தார் 25 சீட்டு. அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் இருக்கு. இந்த அரசு வேற நிறைய நலத்திட்டங்கள் செய்யறாங்க. 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, மகளிர் விடியல் பயணம் போறாங்க, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, தினம் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கு. உங்க கனவை சொல்லுங்கன்னு சிஎம்ஏ கேட்கிறாரு. கனவை சொல்லுங்கன்னு கேட்டா காங்கிரஸ்காரங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கோஷம் எழுப்புறாங்க. சோ அப்ப அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு அழுத்தம் இருக்கு காங்கிரஸுக்கு. எங்க நம்மளோட இடம் குறைந்து விடுமோ என்கிற ஒரு பதட்டம் இருக்கு. சோ அவங்க விஜயை முன்னிலைப்படுத்தி ஒரு கேம் ஆடுறாங்க. பட் அந்த கேம்ல காங்கிரஸுக்கு எந்த இழப்பும் இல்லை சார். கிட்டத்தட்ட ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் இழப்பாங்க. அவங்களுக்கு முக்கியம் நாடாளுமன்ற தேர்தல் தானே. அதனால அதை மையப்படுத்தி அவர்கள் விளையாடுறாங்க. ஒரு தியரி முன்வைக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக ராகுல் காந்தி தலைமையேற்று நடத்திய எல்லா தேர்தல்களிலும் பெரிய தோல்விகளை காங்கிரஸ் கட்சி சந்திக்குது. ஆனா இந்த 2026 5 மாநில தேர்தல் குறைந்தபட்சமா நீங்க தெற்கு கிழக்கு இந்த 2 இடங்கள்லையும் காங்கிரஸ் வலிமையா இருக்குன்னு காண்பிப்பதற்கு ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலில் வாய்ப்பு குறைவுனாலும் இந்த 4 மாநிலங்கள்லையும் பெறப்போகிற சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நீங்கள் யோசிச்சு பாருங்க. கேரளாவில் ஒரு 120, தமிழ்நாட்டில் ஒரு 40, அஸ்ஸாமில் ஒரு நம்பர்னா வட மாநிலங்கள் மட்டும் இந்தியா இல்லை, தென் மாநிலங்களும் இந்தியா. தென் மாநிலங்களையும் தெற்கிலையும் கிழக்கிலும் காங்கிரஸ் உறுதியாக நிற்கிறதுன்னு ஒரு காட்சியை, தனது வெற்றி கணக்கை காட்ட விரும்புகிறாரா ராகுல் காந்தி? நீங்கள் தமிழ்நாட்டில் 25 தொகுதி வெற்றின்னு சொல்றதுக்கும் 41 தொகுதி எம்எல்ஏன்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 41 எம்எல்ஏங்கிறது ஏறக்குறைய எதிர்கட்சி ஆகுது காங்கிரஸ் இடத்துல. 41 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. இந்த புள்ளியை நான் எப்படி பார்க்கிறேன்னா, 2026 தேர்தலில் திமுக ஒரு பெரும் வெற்றியை பெறப்போகிறது. அந்த வெற்றியில் நமக்கான பங்கை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. ஸோ ஆப்வியஸா 40 கேட்டோம்னா 35 ஜெயிப்போம் அப்படிங்கிற ராகுல் காந்தியினுடைய பிம்பத்தை முன்வச்சு தமிழ்நாட்டில் இந்த சிக்கலான்னு நான் ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா சார், கிட்டத்தட்ட காங்கிரஸ் அந்த இடம் நோக்கி தான் நகர்றாங்க. நம்ம கூடுதல் தொகுதிகளை அழுத்தம் பெற்று எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற புள்ளிதான் சார். சார் இப்ப பாஜக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியோடு ஒப்பிட்டா கடந்த கண்மை காலமா 11% ஓட்டை காட்டியிருக்காங்க. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுக்குறாங்க. அவர்கள் ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க, அழைச்சிட்டு வராங்க. அதிமுகவோட அழைச்சிட்டு வராங்க.
நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைந்தால் அது கூட்டணி ஆட்சியா தனித்தாட்சியா என்று பேசு பொருளாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார், அது தனி கதை. அது இருந்த பின்பும் கூட இவ்வளவு அழுத்தங்கள், இவ்வளவு விஷயங்கள் பாஜகவே பண்ண முடியுதுன்னா 67க்கு முன்பு வரை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி காங்கிரஸ். சோ இங்க நம்ம கூடுதல் இடங்களை வாங்கி விடுவதன் மூலமா எப்படியாவது ஒரு கூட்டணி ஆட்சி நிர்பந்தமோ ஏதோ ஒன்றோ செய்யலாம், கூடுதல் எண்ணிக்கையில தொகுதிகள் பெறலாம். காங்கிரஸுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, கனவு இருக்கு. அதை நோக்கிதான் அவர்கள் நகர்றாங்க. அவர்கள் விஜய் பக்கம் என்பது ஒரு வாசலாக காட்டிக்கொண்டு அதை மையமறித்தி கொண்டு ஒரு அரசியல் காய் நகர்த்தல செய்யறாங்க. பட் அதையெல்லாம் மீறி அது நடக்கலைன்னா இப்ப காங்கிரஸ் பெரிய ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள போயிட்டாங்க ஏறக்குறைய. நீங்க இன்னைக்கு கிரவுண்ட்ல இவர்களும் திமுக காரங்க தான் கரவேட்டி கட்டிட்டு வேலை செய்யணும் காங்கிரஸுக்கு. இவங்க முழுக்க முழுக்க திமுகவும் காங்கிரஸுமே இன்னைக்கு எதிர்கட்சி போன்று காங்கிரஸ் கட்டமைக்கிறாங்க. நீங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் சார், மதுரையில தளபதி பேசுறாரு, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசுறாரு. மறுநாளே முதல்வர் அதை கண்டிக்கிறார். கிட்டத்தட்ட அதுக்கு பின்பு திமுகவில இருந்து யாருமே விமர்சிக்கல. பட் அந்த முதல்வரே பேசுகிற பொழுதும் காங்கிரஸ்ல இருந்து எதிர்குரல் கேட்குதுல்ல. அப்ப இதெல்லாம் அகில இந்திய தலைமையினுடைய அனுமதியோடு தான் செய்யறாங்க. கூடுதல் சீட்டு வேணும், அதுதான் அவர்களுடைய அதிகபட்ச இலக்கு. நம்ம கிட்டத்தட்ட 63 போட்டியிட்டோம், 41 போட்டியிட்டோம். இன்னைக்கு 25வது சுருங்கி விட்டது. இந்த 25ல நின்றக்கூடாது, அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல தான் காங்கிரஸ் காய் நகர்த்தல் செய்யறாங்க. பட் இதுல என்ன திமுகவுக்கு அபாயம் இருக்குன்னா, எப்பொழுதெல்லாம் காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் அது திமுகவுக்கு தானே நெருக்கடியாக மாறி இருக்கு. நீங்க 2011 to 16 அதிமுக ஆட்சி, 16ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவங்க களப்பணியாற்றுகிற பொழுது காங்கிரஸுக்கு 40 சீட்டுக்கு அதிகமா கொடுக்குறாங்க. அது ஒரு மரியாதைக்குரிய எண்ணிக்கையில திமுகவால் வெற்றி பெற முடிந்ததே ஒழிய ஆட்சி கட்டிலுக்கு நெருங்க முடியல. 2011ல 63 சீட்டு கொடுத்தாங்க. உள்ளுமர்சனமே வந்தது காங்கிரஸ்குள்ள இருந்து. 63 நாயன்மார்களாக களமிறங்கினாங்க. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் தான் ஜெயிச்சாங்கன்னு. 63 என்பது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, 5 பேர் தானே ஜெயிச்சாங்க. அப்ப காங்கிரஸுக்கு எப்பொழுதெல்லாம் கூடுதல் சீட்டு கொடுக்கிறதோ அதெல்லாம் திமுகவுக்கு தானே நெருக்கடியாக மாறுது. பட் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிடணும். இது காங்கிரஸ் ஒரு ஜனநாயக தன்மையுள்ள ஒரு அமைப்பு மற்ற கட்சிகளோடு பாஜகவோடு ஒப்பிடுகிற பொழுது. பட் அவங்களோட உள்கட்சி ஜனநாயகம் அல்லது ஒரு கூட்டணி கட்சி ஜனநாயகம் என்பதுல ரொம்ப ரொம்ப ஒரு தோல்வி மாடல். நீங்க பீகார் அதுக்கு ஒரு முன்னுதாரணம். 8 தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளிலேயே இவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிற அளவுக்கு இருந்துச்சாங்க. அங்க ஓவைசி போன்றவர்கள் ஒரு சிறுபான்மையினர் கட்சி, அந்த அமைப்பினை உள்ள சேர்த்திருந்தாலே சில சிறுபான்மையினர் தொகுதிகளில் கோல வச்சிருக்கலாம். பட் ஓவைசி வெற்றி பெறாரு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸால நேர முடியலையே. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற அந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவுக்கு அனுசரணையா இருக்காங்க, நெருக்கமா இருக்காங்க என்கிற விமர்சனங்கள் இப்ப எழுந்துட்டு இருக்கு. அப்ப இது காங்கிரஸ் கட்சி தான் தன்னை பரிசீலனை செய்யணும். தான் வளர்ந்துருக்கணும்ல சார், கட்சி வளர்ந்துருக்கணும்ல, கிரவுண்ட்ல வளர்ந்துருக்கணும்ல. நீங்க பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அந்த ஓட் பேங்க்ல திமுகவும் காங்கிரஸும் உறுதியா நிக்கிறாங்க. அது மட்டுமே போதுமா? திமுக கிரவுண்ட்ல வேற வகையில வேலை செய்யறாங்களே. திமுக மேல நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல விஷயங்கள்ல முரண்கள் இருந்தாலுமே கூட கிரவுண்ட்ல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் என்ன வேலை செய்திருக்கிறது? அப்படி